அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த அரசு பள்ளி மாணவி திடீரென உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ரூபி, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமராவதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். அவரது மகள் புவனேஸ்வரி என்பவர் உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் அமராவதி நகருக்கும் பாரதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் அவர் அங்குள்ள அரசு விடுதியில் தங்கி பயின்று வருகிறார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல விடுதியில் மதிய உணவை அருந்திவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது பள்ளிக்கு நடந்து செல்லும் போது ஒரு மாதிரி ஒவ்வாமையாக உள்ளதாக அவரது நண்பர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர் பள்ளிக்கு சென்றுள்ளார். வகுப்பறைக்கு சென்று அமர்ந்திருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக ஆசிரியர்கள் அந்த மாணவியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது உடுமலை அந்த மாணவி புவனேஸ்வரியின் உடலானது உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மாணவி எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து இனி வரும் விசாரணைக்கு பிறகே தெரியும் ரூபி. மேலும் மாணவியின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் விடுதியில் தங்கியிருந்த மாணவி இறந்துள்ளதால் அங்கு இருந்த கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரூபி. விவரங்களுக்கு நன்றி பாலா.